உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குரு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாரா இல்ல கெடுக்க போறாரா சார்? அது வந்து சுக்கிரனோட வீடு, புரியுங்களா? அசுரகுரு தேவகுரு உங்களுக்கு. ஸோ இவர் பகை அந்த இடத்துல. பகைங்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு வேல்யூவே கிடையாது. ஜென்மகுரு அப்படின்றவருடைய தன்மைகள் என்னவா பார்க்கப்படுது சார் ஜோதிடத்துல? ராகு, கேது, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு. இப்போ ஜென்மத்துல நெகட்டிவ் வந்தாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டா ஒரு ஷேக் பண்ணுவார். லைட்டா இந்த ஜென்மகுருவினுடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கும் சார்? இல்ல, குரு பகவானை பொதுவா ரொம்ப கெட்டிமா பிடிச்சிட்டா போறோம். இப்போன்னு கிடையாது, எப்பயுமே கிரகத்துல பாத்தீங்கன்னா யார் வேணா குருவை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் தான் மெயின் உங்களுக்கு. ராகுவினுடைய பார்வை கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது எந்த கடவுளினுடைய வழிபாடும் பரிகாரங்களும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சார்? ராகு அப்படின்னு சொன்னீங்கனாலே உகந்தது வந்துட்டு துர்கை அம்மனுக்கு தான். டைம் கிடைக்கும் போது ஒரு துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றது ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு வந்து இந்த திருமண தடையில திருமண தாமதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுமா? திருமண தடை தாமதம் ஏற்படும். தடை அப்படின்லாம் கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வரன் 15 வரன் பார்க்க வேண்டியதாப்புல இருக்கும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் போயிட்டு வர சொல்லுங்க. 3 வாட்டி போயிட்டு வரட்டும். 3 வாட்டி போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு 100% பலன் கிடைக்கும். உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. சார், இப்ப வந்து குரு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி உட்கார்ந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு நிறைய பயம் ஏற்பட்டுருச்சு இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் பார்த்து. அதுல வந்து முதலாவதா சொல்லணும் அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் சொன்னது என்னன்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலே வந்து குரு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாரா இல்ல கெடுக்க போறாரா சார்? இல்ல மேடம், கண்டிப்பா நிறைய பேருக்கு பயப்படுற ரீசன் அதான். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ரிஷபம் துலாமெல்லாம் இப்போ துலாத்தையும் பார்க்குறாரு 6ஆம் இடமா, ராகு வேற அவருங்க கொஞ்சம் நெகட்டிவா பார்க்குறாரு அப்படின்ட்டு. இது பாதி ஜோசியர் என்ன சொல்லிட்டாங்க, பேசிக்காக சொல்லிட்டாங்க. அது இந்த ராசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பலன், ரிஷபத்துக்கு கம்மியாக போட்டுட்டாங்க, துலாத்து கம்மியாக போட்டுட்டாங்க, உங்களுக்கு பாதிப்பு இருக்கும், நீங்கள் நினைச்ச காரியம் நடக்காது. பர்டிகுலராக துலாத்தை வந்துட்டு நல்லாவே ஷேக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜென்மகுரு அப்படின்னா ரிஷபத்தை என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, உடல் நல்ல பாதிப்பு வரும், உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும், தடங்கல்கள் ஏற்படுத்தும், எடுத்த காரியத்தை வந்துட்டு நிறைவேறாது, இப்படிலாம் வந்துட்டு ஒரு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் வந்துட்டு இது வந்துட்டு பேசிக் ப்ரிடிக்ஷன் தான். அது பேசிக் ப்ரிடிக்ஷன் அப்படின்போது இது பொது கணிப்பு தான். இது வந்துட்டு சார்ட்டுக்கு ஏற்றினா கூட தான் மாறும் உங்களுக்கு. இப்போ இவங்க சொல்கிறது வந்துட்டு பேசிக். இப்போ அவங்களோட சார்ட்டில் உண்மையாக வந்துட்டு குரு வந்துட்டு பார்வை நல்லா இருந்தாலோ மற்ற இது நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன், இவங்க சொல்கிற அளவுக்கு ஜென்மகுரு அப்படிலாம் பண்ண மாட்டார். ஜென்மகுரு ஒரே ஒரு விஷயமா தாமதப்படுத்துவார். சிறு சிறு உடல்நல சின்ன தான், பெருசாலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்குலாம் கிடையாது. மன உளைச்சலை ஜென்மகுரு ஜென்மத்தில் எந்த கிரகம் வந்தாலும் லைட்டாக மன உளைச்சலை கொடுப்பாரு. குரு வந்துட்டு சுப கிரகம் உங்களுக்கு. அதனால இது பெரிய மன உளைச்சலாம் கொடுக்க மாட்டார். ஏன் ரிஷபத்துக்கு அந்தளவு பயமுறுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன காரணம், அது வந்துட்டு சுக்கிரனோட வீடு, புரியுங்களா? அசுரகுரு தேவகுரு உங்களுக்கு. ஸோ இவர் பகை அந்த இடத்துல. பகைங்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு வேல்யூவே கிடையாது. அது காமன். இது வந்துட்டு ஒரு இந்த இதுதான் ஆக்சுவலாக 100 வேல்யூ கிடையாதுன்னா அவர் அந்த இடத்துல டம்மி அப்படின்னு கிடையாது. ரிஷபத்தை பொறுத்த மட்டும் குரு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப பர்சன்டேஜ் ஒரு 10-15% தான் ஆக்டிவ் ஆவார் அந்த இடத்துல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லிட்டாங்க. இது போல் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு குரு ஜென்மத்தில் இருக்காரு. ஏன்னா துலாம வந்துட்டு சுக்கிரன் தான் அதிபதி உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி பாதிப்பு எடுக்கும். போகிற தனுசு கும்பம் இவங்களுக்கு இல்லாமல் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வைஸ் இது அடுத்த ஸ்டேஜ் கம்மியாகும், அந்த அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஜென்மகுரு குழப்பத்தை லைட்டாக கொடுப்பார். ஜென்மகுரு அப்படின்றவருடைய தன்மைகள் என்னவா பார்க்கப்படுது சார் ஜோதிடத்துல? ஜென்மகுரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் எந்த கிரகம் குருன்னு கிடையாது, மற்ற கிரகங்கள் நெகட்டிவ் சொல்லுவோம். குரு எல்லாம் பாசிட்டிவ், குரு சுக்கிரன் எல்லாம் பாசிட்டிவ். இப்போ நம்ம நெகட்டிவ் சொன்னோம்னா நெகட்டிவ் கிடையாது எந்த கிரகம்னா, அப்படி ஒரு எடுத்துன்னு வந்திருக்கோம் நம்ம கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொரு இது கொடுக்கணும் இல்லை நம்ம பேர். நெகட்டிவ்னா இப்போ ராகு, கேது, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு. இப்போ ஜென்மத்தில் நெகட்டிவ் வந்தார்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணுவார். லைட்டாக எப்படி வந்துட்டு நெகட்டிவ் தசா புத்தி நடக்கும்போது ஷேக் பண்ணுறாரோ, ஜென்மத்தில் நெகட்டிவ் கிரகங்களோட அந்த இது வரும்போது பாதிப்பார். ஆனால் குருவோட பாதிப்பு காட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், குழப்பத்தை கொடுப்பார். குழப்பம் தான் கொடுப்பாரே தவிர ஒரு காரியத்தை வந்துட்டு லைட்டாக தடங்கள் இருப்பார். அந்த காரியம் முடியாமல் இருக்காது, செய்யாமல் இருக்காது.
கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நாளில் நடக்க வேண்டிய காரியம் 15 நாள் ஆகும். நீங்கள் 2 நாள் போய் செய்ய வேண்டிய காரியம் 4 நாள் நடக்கும். குழப்பம் தடுமாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா ஜென்மத்தில் உட்கார்ந்தாரு அப்படின்னீங்கனாலே அந்த தடுமாற்றம் தான் கொடுக்காரு, வேற எதுவும் கொடுக்க மாட்டார் அவர். அதே போல் உடல்நல பாதிப்பு பெருசாலாம் கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன பொதுவாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 50+ ஆனால் சின்ன சின்ன எல்லாருக்குமே அவட அந்த கை கால் குடைச்சி செய்யலாம். குரு மாறினார் அதனால எனக்கு உடல்நலம் வந்துடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணோம். மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக் சார்ட் தான் பேசுவோம் உங்களுக்கு. பேசிக் சார்ட் அதே போல் நான் ஏற்கனவே நிறைய எபிசோட சொல்லியிருக்கேன். மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது வந்துட்டு தசாநாதன், அதுக்கு அடுத்து நம்மளோட கர்மா. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் கூட. ஸோ இது ஏன் நிறைய பேர் பயந்துடுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. நமக்கு இது ஆலியே ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கோம், கல்யாணம் ஆலியே, இப்போ குரு வேற, குரு பார்வை இல்லையே. குரு பார்வை இருந்தால் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுங்கிறது வந்துட்டு ஒரு தவறான கான்செப்ட். அது அப்ப குரு பார்வை வந்தா நிறைய பேர் சொல்றாங்களே சார், குருவினுடைய பார்வைப்பட்டால் திருமண தடைகள் நீங்கும். இல்ல, திருமண தடைகள் நீங்கும். அவர் பார்த்துட்டா கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேட்சஸ்லாம் இருக்கா அவங்களுக்கு. இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா குரு பொதுவாக சொல்லுவாங்க 5, 7, 9ஆம் பருவம் ரொம்ப விசேஷமான பருவம் குரு பார்த்தா அப்படின்னு. வருஷ கணக்காக அவங்களுக்கு பார்த்துட்டு தான் போற தவிர கல்யாணம் ஆன பாடம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க சார்ட்டு தான் மெயினா பேசும். குரு பார்வை கோடி நன்மை. குரு வந்துட்டு நமக்கு இந்த லக்னத்துல சொல்றான் பாருங்க, ஜென்மத்துக்கு வர்றாரு, 4ஆம் இடம் பாக்குற, 5ஆம், அது இல்ல நம்ம சார்ட்ல குரு பாக்குறாரு. சுயஜாதகத்துல குரு பாக்குறது கோடி நன்மை. அதுதான் இந்த ரோலோட இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ இது நிறைய பேர் பார்க்காம இதை பார்த்து சார் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு சார் ஏற்கனவே தள்ளி போயிடுச்சு சார் கல்யாணம், இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் சார், வேலை கிடைக்கல சார். அப்போ ஏற்கனவே நர்வஸா இருக்காங்களோ இன்னும் வந்துட்டு இது நர்வஸ் ஆக்கிடு. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன், ஆதன் மூலியமா கண்டிப்பா அது ரிஷபமா இருக்கட்டும், துலாமா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், கும்பம், யாருமே வந்துட்டு இந்த குருவை வந்துட்டு கவலையப்படாங்க. ஏன்னா உங்க சார்ட்ல எப்படி இருக்கோ அதை பத்து தான். அதே போல கண்டிப்பா குரு வந்துட்டு கெடுதல் பண்ண மாட்டார். கண்டிப்பா ஏன்னா சுபகிரகம் அவர் உங்களுக்கு டிலே பண்ணுவார், சின்ன சின்ன டிலே. அதான் நான் ஏற்கனவே சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க 2 நாள் செய்ய வேண்டிய வேலை, நடக்க வேண்டிய வேலையை 4 நாள் பண்ணுவார். குழப்பங்கள், ஒரு மன தடுமாற்றத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட செய்ய மாட்டார். இது வந்துட்டு அவரோட பகை வீடு. 2 பேருமே வந்துட்டு இந்த நண்டாட்டம், இவர் ஏறினா அவர் இறக்கி விடுறா போல. ஏன்னா இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. ஸோ அவரோட வீட்டில் இருக்கிறதுனால தான் இது கூட. அதர் தென் வேற கண்டிப்பா வேற எதுவும் நெகட்டிவ் நடக்காது கண்டிப்பா. இந்த ஜென்ம குருவினுடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகளும் பரிகாரங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கும் சார்? இல்ல, குரு பகவானை பொதுவா ரொம்ப கெட்டிமா பிடிச்சிட்டா போறோம். இப்போன்னு கிடையாது, எப்பயுமே யார் வேணா சரி. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டோன்ல கூட சொல்லுவோம் உங்களுக்கு பேசிக் ஸ்டோன் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது போல கிரகத்துல பாத்தீங்கன்னா யார் வேணா குருவை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் தான் மெயின். உங்களுக்கு பொட்டான்ஷியல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவர் தான், வேலை வாய்ப்புக்கு மெயினா அவர் தான், திருமண தடையை உடைக்கிறது பாருங்க, மெயினான கான்செப்ட் பூரா குரு வராரு உங்களுக்கு. ஸோ அவரை நீங்க கெட்டிமா பிடிச்சிங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை போயிட்டு நீ விளக்கேடு, அவருக்கு வந்துட்டு கொண்டக்கடலை மாலை போடலாம், தவறு கிடையாது உங்களுக்கு. அவருக்கு மஞ்ச வஸ்திரம் சாத்து. ஸோ நீங்க மஞ்சள் கலரான ரிலேட்டடான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த டைம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலருக்குன்னு ஏற்கனவே ஒரு ஷேடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு மஞ்சள் கலர் கயிறு கட்டுறது, வியாழக்கிழமை குரு பகவான் போய் தட்சிணாமூர்த்தியை பொறுத்து நம்ம பார்க்குறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது, இல்லை அந்த கொண்டக்கடலை மாலை போடுறது, இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குருஸ்தலம் வேணாங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. ராகுவினுடைய பார்வை இருக்கு, அதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? உண்மை, அது கரெக்ட். ஆமா, நிறைய பேர். ஏன்னா இந்த பக்கம் 8ஆம் இடம் வேற பாக்குறாரு ராகு உங்களுக்கு. ஏற்கனவே இவரோட பார்வை வேற கொஞ்சம், ஏன் அப்படின்னா பகை வீட்டுல தான் இருக்காரு அவர் உங்களுக்கு. அதே போல அந்த சுய ஜாதகத்திலையும் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னும் செய்யாமலாம் போகாது, கொஞ்சம் லைட்டா டிலே கொடுப்பாரு உங்களுக்கு. குழப்பத்தை தான் கொடுப்பாரு மேடம். காரியம் வந்துட்டு காரிய தடையை வந்துட்டு செய்ய மாட்டாரு. ஆனா இவங்க குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்ப குழப்பம் ஏற்பட்டா நம்மளால ஒரு வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ அந்த விஷயத்த மட்டும்தான் அவர் செய்வார் உங்களுக்கு. ராகு பார்க்க நிறைய 8ஆம் பார்வையை பார்க்குற, உடல்நலம் படுத்தும் செய்யும், அவங்க பய உணர்ச்சி படப்படப்பு இருக்கும் அப்படின்னு. பொதுவாகவே 8ஆம் இட பார்வை இருந்தாலே லைட்டா அந்த படப்படப்பு வந்துட்டு இருக்க தான் செய்யும் அது. அப்போ ஏற்கனவே இந்த இது இருக்கிறதுனால இவங்களே அதை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, நமக்கு நடக்கலையே செய்யலையான்னு. கண்டிப்பா எந்த கிரகத்தோட பார்வை கீர்வையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க சுயஜாதகத்துல வந்துட்டு பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இவர் 8ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு படப்படப்பு இருக்கும், வேலை தடங்கள் ஏற்படும், உடல்நல பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. ஜாதகங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஓஷன், கடல் உங்களுக்கு. அது வந்துட்டு நம்ம வெறும் இதை வச்சுட்டு சொல்ல முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மா ரொம்ப ப்ளே பண்ணும், இம்பார்ட்டன்ட் ரோல். தசாநாதன் தசாபுதி ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஏன்னா துலாம் ராசியாலாம் பயப்படவே வேண்டாம், நல்லா இருக்கு இந்த வருஷம். புரியுங்களா? நீங்கள் எஃபர்ட் போடுங்க. என்ன அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடுறதோட இன்னும் கொஞ்சம் டெடிகேஷனோட இப்போ இறங்கி அடிங்க, கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஜாக்பட் அடிப்பாங்க. ஓகே சார். இப்போ ஜென்ம குரு பாதிக்கப்பட்டிருந்தா குரு பகவானை பிடிச்சிக்க சொல்லி சொன்னீங்க சார்.
அதே மாதிரி இதுல வந்துட்டு இப்ப ராகுவினுடைய பார்வை கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது எந்த கடவுளினுடைய வழிபாடும் பரிகாரங்களும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சார்? இல்ல துர்க்கை அம்மன் பொதுவாகவே பெஸ்ட் உங்களுக்கு. துர்க்கை ராகு அப்படின்னு சொன்னீங்கனாலே உகந்தது வந்துட்டு துர்க்கை அம்மனுக்கு தான். ஸோ அவங்கள ஏன்னா சிலருக்கு இப்போ அந்த டைம் போகணும்னு இல்லை, டைம் கிடைக்கும் போது ஒரு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றது ரொம்ப விசேஷம். சப்போஸ் துர்க்கை அம்மனுக்கு அவங்களால போக முடியல, ஏதோ ஒரு அம்மனுக்கு செய்யலாம். துர்க்கை அம்மன் ரொம்ப விசேஷம். நம்ம அது வீட்டு பக்கத்துல, ஏன்னா இப்போ எல்லா கோயிலுமே துர்க்கை அம்மன் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த டைம் முடியல அப்படின்னா ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் கூட கண்டிப்பாக விளக்கேற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து நல்ல நிவர்த்தி கொடுப்பாங்க. ஏன்னா ராகு அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது வந்துட்டு துர்க்கை தான் நினைவுக்கு வருவாங்க. ஸோ அவரை கெட்டிமா பிடிச்சிங்கனாலே போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன வஸ்திர தானம் கூட பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்லுவேன் ராகுக்கு எது தோஷம் அப்படின்னா சொல்லுவேன், இந்த சிமெண்ட் கலர்னா கோல்டன் ப்ரௌன் ஜாக்கெட் பிட்டு வாங்கி அந்த பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நாக பிரதிஷ்டை கோயிலில், அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அப்படிலாம் யாருக்கானா கொடுங்க, சுமங்கலி ஒரு 2-3 பேருக்கு. இது ஈஸியாக செய்யலாம் அவங்களுக்கு. ஏன்னா சிம்பிள் தான், ஜாக்கெட் பிட்லாம் கம்மி தான் உங்களுக்கு. ஸோ சிமெண்ட் கலரும் கோல்டன் ப்ரௌனும் வாங்கி ஒரு 2 பேருக்கு வந்துட்டு அதில் வெத்தலை பார்க்க ஒரு 5 ரூபா 10 ரூபா காணிக்க, அது அவங்களோட வசதி. அதை வச்சு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பாதிப்புலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிவர்த்தி கிடைக்கும். கண்டிப்பாக பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். இவங்க ஒரு செல்ஃப் தான் எப்பயுமே, நம்ம இது செஞ்சோம் நமக்கு ரெமெடி கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவங்க அந்த குழப்பத்துக்கு வேண்டி பண்ணிட்டான்ப்பா நமக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்ம போய் ராகு பகவானை பார்த்து பிரீத்தி பண்ணிட்டோம், அப்போ உண்மையாகவே வந்துட்டு அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிடும். இவ்வளோதான் உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பாதி வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்கள் அதை செயல்படுத்தும் போது, ஆமாம், எண்ணங்களை செயல்படுத்தும் போது ஆக்டிவேட் ஆகிடும். கண்டிப்பாக சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ராகுவினுடைய பார்வை கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ராகுவினுடைய பார்வை கெட்டு போனவங்களுக்கு இந்த திருமண தடையும் ஏற்படுமா? ஏன்னா வந்து ராகுக்கு இது தோஷம் அப்படின்றது வந்து திருமண தடைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைதுன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து இந்த திருமண தடையில திருமண தாமதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுமா? இல்ல, திருமண தடை தாமதம் ஏற்படும், தடை அப்படின்லாம் கிடையாது. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்துட்டு 1 வாரம் 2 வாரம் பார்த்த உடனே அமைஞ்சிடும். இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வாரம் 15 வாரம் பார்க்க வேண்டியதாப்புல இருக்கும். அதே போல நான் திரும்பி இதுக்கும் வரவங்க சுயஜாதகம் தான் இம்பார்ட்டன்ட். சுயஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தடை ஏற்படாது. சுயஜாதகத்துல தெளிவா இருந்தது, இவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ சுயஜாதகத்துல கண்டிப்பா நெகட்டிவா இருந்தாங்கன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இல்லைன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. சின்ன சின்ன பரிகாரம் தான், எதுவும் பெரிய பரிகாரம்லாம் இல்லை. சின்ன சின்ன ஸ்தலங்களுக்கு போயிட்டு சின்ன சின்ன பரிகாரம் பண்ணாலே அந்த நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார். இப்போ வந்து திருமண தடை நீங்கி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் சார் அவங்க? இல்ல, தனுசு ராசி ஆக்சுவலா இப்போ குழப்பம் தீரணும், நமக்கு குழப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, குடும்பம், திருமணம்னாலே குடும்பம் தான் உங்களுக்கு. இப்போ குடும்பம் குழப்பம் தீரணும் நமக்கு, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்தலங்கள் இருக்கு, நிறைய ஸ்தலங்கள் இருந்தால் நம்ம பார்த்தசாரதி கோயில் இருக்காரு திருவல்லிக்கேணி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் போயிட்டு வர சொல்லுங்க. ஒரு நாள் போயிட்டு அவங்க சுற்றிட்டு வர 3 சுற்று சுற்றிட்டு வர சொல்லுங்க. 3 வாட்டி போயிட்டு வரட்டும். 3 வாட்டி போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு 100% பலன் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் வந்துட்டு எங்கேயுமே குடும்பத்தோட இல்லை, திருவல்லிக்கேணியில மட்டும்தான் குடும்பத்தோட இருக்காரு. ஸோ குழப்பங்களை மட்டும் தீர்க்கறது இல்லை, எல்லாத்தையுமே நடத்தி வைப்பாரு. ஏன்னா குடும்பம், திருமணம்னாலே குடும்பம் வந்துடுது அது உங்களுக்கு. ஸோ எல்லா தடைகளும் நிவர்த்தி பண்றது தான். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பெட்டிஷன் மாஸ்டர்னு பேர் உங்களுக்கு. அங்கே அழகிய சிங்கரும் இருப்பார் உங்களுக்கு. அங்கே என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா பெட்டிஷன் மாஸ்டர் ஒரு பேர். ஸோ பெட்டிஷன் மாஸ்டர்னா நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு நிறைவேற்றுவார். 3 வாட்டி சுற்றிட்டு வரணும். ஆனால் அந்த பிரகாரம் இருக்குது பார்த்தீங்களா, பிரகாரத்தை 3 வாட்டி சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா குறையுமே தீர்த்து வைப்பார். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பேர் வந்துட்டு பெட்டிஷன் மாஸ்டர், அந்த ஸ்தலத்தோட பேர். அப்போ என்ன பிரச்சனைனாலும் அவருக்கு, ஆமா, குழப்பங்களை தீர்க்கிறவர் தான் அவர். என்ன காரணம் அவங்க சிம்பிளா சொல்லிட்டான். எல்லா ஸ்தலத்திலையும் கிருஷ்ணர் வந்துட்டு இங்க தனியா அங்க தனியா, அங்க அம்பாள் தாயார் அப்படிதான் ஒவ்வொன்றா இருப்பான். இங்க வந்துட்டு மொத்த குடும்பமே இருக்கிற இடம் தான் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி பார்சாதி வந்துட்டு நீங்க நினைக்கிறா போலலாம் கிடையாது. 1 வாட்டி போயிட்டு வந்தாலே மாற்றம் கிடைக்கும். 3 வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ இமீடியட்டா சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பெட்டிஷன் மாஸ்டர்னு பேர் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலம். நிறைய பேர் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது இல்லை. இன்னும் என்ன, பக்கத்துல இருக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ திருவல்லிக்கேணி பார்சாதி வந்துட்டு குழப்பங்கள், தடங்கல்கள், திருமணம் எல்லா தடையும் உடைப்பார். இப்போ நம்ம போறோம் கல்யாண தடைக்கு, பெங்க போறோம், பெருமாள் போறோம், நித்திய கல்யாண பெருமாள் போறோமா இல்லையா? அது போல இங்க இருக்கிற ஒரு வாட்டி எல்லா தடையும், குடும்பம் சொன்னாலே எல்லாம் வந்துடும். ஸோ பார்சாதி, திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் போயிட்டு வர சொல்லுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுமே வந்து குருப்பெயர்ச்சிக்கு பிறகு வந்து நிறைய பயத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட் கூட சொன்னேன், சனி இது வந்துட்டு பயப்படுறாங்க லைட். அதை உண்மையாவே வந்துட்டு மற்ற ராசியோட
சனீஸ்வரர் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்டார் கும்பத்தை. இதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ குருவும் வந்துட்டு 10ஆம் இதை பார்க்குறாரு, அது ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களால நிறைய உடல்நல பிரச்சனையும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையும் வந்துட்டு ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மே மாதத்துலேருந்து கண்டிப்பாக அவங்க ப்ரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக இதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ சின்ன சின்ன பரிகாரங்கள் அவங்களும் வந்துட்டு போயிட்டு வரணும். பொதுவாக நிறைய பேர் செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு நவகிரகம் சுற்றினா சுத்த மாட்டான், 10 நாள் சுத்து, 9 நாள் சுத்து, 1 மாதம் சுத்தினா 2 நாள் சுத்திட்டு சுத்தாம வரான். ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி எப்போ போய் பார்த்து அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்னீங்க வந்துட்டு நம்மளுடைய கர்மா பொறுத்து நிறைய பலன்கள் வந்து மாறும், குருவினுடைய பார்வை இருந்தாலுமே கூட வந்துட்டு அந்த கர்ம பலன்கள் பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம ஜென்மத்துல செஞ்ச அந்த கர்ம பலன்கள் பொறுத்து அந்த பலன்கள் அமையுமா, இல்லை வந்து நம்மளுடைய முன்னோர்களோ இல்லை நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச கர்மாக்களுடைய தாக்கம் வந்து நமக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படுமா சார்? இல்லை மேடம், கரெக்டான சூப்பர் கேள்வி. இது யாருமே கேட்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்ம இப்போ பண்ற கர்மா அப்படின்னு கிடையாது. நீங்க 10 வருஷத்துக்கு போட்ட விதை தான் வந்துட்டு இப்போ நீங்க ஈல்டு பண்ணுவீங்க. ஆனா புனர்ஜென்மம் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு போன ஜென்மம் நம்ம மூதாதையர்கள் செய்த பாவங்களும் நமக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். அதை நீங்க ஈஸியா சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. புரியுங்களா? சார்ட்ல அந்த கேது யார் கூட இருக்காரு என்னென்ன நம்ம இன்னும் தெளிவா சொல்லலாம். சூரியன் கேது, சந்திரன் கேது, ஒரு சிலர் கூட கேது சேரும்போது, ஒரு சிலர் கூட கேது வந்துட்டு உங்களுக்கு அவங்க எந்த கூட கிரகத்து கூட வந்துட்டு சேர்றாரோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம், இந்த மூதாதையர்களால் வந்த பாவம் இது, இவங்களால வந்த தோஷம் இது அப்படின்ட்டு. ஆனால் சார்ட்டை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம போன ஜென்மத்தில் பண்ண சாபமும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நீங்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயமும் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செடி வச்சுருக்கோம், அது ஈல்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் அது இப்போ தான் ஈல்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்போ பாவம் பண்ண இதுவும் வந்துட்டு இப்போ அனுபவிப்பீங்க. ஸோ கர்மாங்கிறது வந்துட்டு நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம போன ஜென்மத்து இதை பண்ணது தான் அனுபவம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்துட்டு 10 வருஷம் கூட கிடையாது, 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாலே உடனே ரிசல்ட் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் உலகம் மட்டும் கம்ப்யூட்டர் இல்லை, கிரகங்களாம் அட்வான்ஸாக போயிட்டாங்க இப்போ. ஸோ இதுதான் ட்ரூ உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் நம்ம பண்ணதுக்கோட பலனும் கிடைக்கிது கர்மா. ஆனால் நீங்கள் புனர்ஜென்மத்தில் பண்ணதோட பாவத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக புனர்ஜென்மத்தில் பண்ண பாவம் எதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், வளர்ச்சி, இது 3த்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் புனர்ஜென்ம பாவம். இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் சார்ட்டில் வந்துட்டு அதான் சொன்ன பாருங்க, உங்களுக்கு இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த அவங்களோட பேஸ் எங்கே இருக்கோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கர்ம பலன்கள் உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கர்ம பலன்களை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா சார்? நிறையா இருக்குது மேடம் கர்ம பலன் நிவர்த்தி பண்ண. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ நடக்குது, இன்னும் ஒரு 4-5 நாள் கூட இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1000 வருஷம் ஆகுது இவருக்கு ராமானுஜர் உங்களுக்கு. ஸோ ராமானுஜர் வைபவம் வந்துட்டு எல்லா ஸ்தலத்திலையும் நடக்குது. ஒரு பெருமாள் கோயில், எல்லா பெருமாள் கோயிலும் ராமானுஜரோட வைபவம் நடக்குது. ஸோ ராமானுஜர் வந்துட்டு அவரும் ஒரு அவதார புருஷர் தான். ஸோ எல்லா திருமண தடையின் கடை, எல்லா விதமான குழப்பங்கள் தடையும் நீக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா ராமானுஜருக்கு இருக்கு. ஸோ மற்ற டைம் அவங்க பெருமாள் கோயில் போறாங்களோ இல்லையோ, இந்த டைம் அவங்க போய் பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு ஆத்மார்த்தமாக கிடைக்கும், நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஏன்னா அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன சார் முடிஞ்சிடுச்சு இப்போதான் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. அந்த வைப்ரேஷன் அங்கே கண்டிப்பா ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் இருக்கும் ராமானுஜருக்கு. ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல, இது அவரோட வைபவம் நடக்குது ராமானுஜருக்கு. எல்லாம் நம்ம ஸ்தலமே ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு, அங்க போனாங்கன்னா ரொம்ப விசேஷம். அப்படிலாம் எல்லா பெருமாள் கோயிலையும் பண்றாங்க இந்த வைபவத்தை. ஸோ இதை அட்டன் பண்ணா கூட முடிஞ்ச அட்டன் பண்ணுங்க, முடியல அப்படின்னீங்கன்னா இந்த டைம் போயிட்டு வாங்க, அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். போய் ஆத்மார்த்தமா ராமானுஜர் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தீர்வு கொடுப்பார் சார். அதே மாதிரி வந்து நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வைரத்துக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய வைரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நாங்கள் வந்து உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்குற நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசங்கள் சார் கடைக்கும் உங்களுக்கும்? இல்லை, இப்போ நாங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நிறையா வந்துட்டு கமர்ஷியலாக விற்கிறது நிறையா இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம் அப்படிங்கன்னா, எங்களுக்கு அந்த ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதெல்லாம் வச்சுருப்பாங்க சிலர் அது போல் இருக்கவங்க எங்ககிட்ட கொடுப்பாங்க. எங்ககிட்ட ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுப்பாங்க, என்னங்க சார் ஏன்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க. ஸோ அது போல் எங்ககிட்டையும் வரும். அது போல் எங்ககிட்ட சின்ன வைரமெல்லாம் குட்டி குட்டி வைரம் நிறையா வரும், 2 சென்ட் 5 சென்ட் 3 சென்ட்லாம். ஸோ நாங்கள் நிறையா பேர் கொடுத்துருக்கோம் மூக்குத்தி. இனிமேல் இது மட்டும் நாங்கள் கொடுத்து நல்ல க்ரோத்து தான் இருக்கே தவிர கண்டிப்பாக வைரத்தால் வந்து டவுன்ஃபாலே வராது. நீங்கள் நான் திரும்பி அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன், பெரிய கல் யூஸ் பண்ணும்போது, பெரிய கல் மீன்ஸ் 1/2 கேரட் 1 கேரட் 2 கேரட் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்துட்டு கேர் எடுக்கணும். இந்த சென்ட்டில் யூஸ் பண்ணும்போது
அப் டு 10-15 சென்ட் மட்டும் கண்டிப்பாக அதில் தோஷம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் எங்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க, நாங்கள் கொடுக்குற மூக்குத்திலாம் வந்துட்டு 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் மூக்குத்தி தான். இது வந்துட்டு எங்ககிட்டயும் வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம யார் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குது. நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கோசரம் அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க சார் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்தவங்க அவங்க. ஸோ பேலன்ஸ் இந்த கொடுத்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு மட்டும் நாங்கள் அதை மூக்குத்தியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை காண்டாக்ட் பண்ணி வேணும்னா வாங்கி பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விரிசலுக்கு என்ன காரணம், சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.